Good morning students. Today we are going to see International System of Units அதாவது சர்வதேச அளவீட்டு முறை பன்னாட்டு அலகு முறை. In earlier days, scientists performed their experiments and recorded their results in their own system. அதாவது பண்டைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் அறிஞர்கள் தங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பதிவு பண்ணுறதுக்கு அவங்களுடைய சொந்த நடைமுறையே ஃபாலோ பண்ணாங்க. அதாவது சொந்த சிஸ்டம் மெஷரிங் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாங்க. டியூ டு லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் தே குடின்ட் ஆர்கனைஸ் அதர்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ். அதாவது அந்த காலத்தில் தகவல் தொடர்பு பரிமாற்றம் மிக குறைவாக இருந்ததுனால அவங்களால எல்லாருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் ஒருங்கிணைக்க முடியல. ஸோ த சயின்டிஸ்ட் பிளான் டு ஃபாலோ எ யூனிஃபார்ம் சிஸ்டம் ஃபார் டேக்கிங் த மெஷர்மெண்ட்ஸ். அதனால் எல்லாருக்கும் பொதுவான ஒரு பன்னாட்டு அழகுமுறையை உருவாக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. As you studied in the lower classes in 1960 in the 11th General Conference of Weights and Measures at Paris in France, the scientists recognized the need of using standard units for physical quantities. அதாவது நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. 1960 நடந்த 11வது எடை மற்றும் மெஷரிங் மாநாட்டில் ஃப்ரான்ஸில் சயின்டிஸ்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. அதாவது எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் தான் தட் வாஸ் கால்ட் ஆஸ் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அதுக்கு பேர் தான் பன்னாட்டு அலகுமுறை அண்ட் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் எஸ்ஐ சிஸ்டம். அதை இன்னொரு பேர்லேயும் சொல்லுவாங்க எஸ்ஐ சிஸ்டம். அப்ரிவேட்டட் ஃப்ரம் த ஃப்ரெஞ்ச் நேம் சிஸ்டமே நேச்சுரல். இந்த எஸ்ஐ சிஸ்டம்ங்கிறது எந்த இதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா இது ஒரு ஃப்ரெஞ்ச் நேம். ஃப்ரெஞ்சு நேமில் இருக்கிற சிஸ்டமே இன்டர்நேஷ்னல்ங்கிற வேர்ட்லேருந்து வந்தது தான் இந்த எஸ்ஐ சிஸ்டம். த சயின்டிஸ்ட் சூஸ் 7 physical quantities as base quantities and defined a standard unit to measure each one. அதனால் அறிவியல் அறிஞர்கள் 7 அடிப்படையான அளவுகளை பேஸ் குவான்டிட்டிஸாக எடுத்துக்கிட்டாங்க. அது என்னென்னா they are known as base units or fundamental units. அதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் படித்தோம். எஸ்ஐ பேஸ் யூனிட்ஸ். எஸ்ஐ பேஸ் யூனிட்ஸ்னால் என்னென்ன? லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லுமினஸ் இன்டென்சிட்டி. அதனுடைய யூனிட், அதனுடைய சிம்பிள். யூனிட்னா ஃபுல் ஃபார்மில் எழுதும்போது நம்ம எல்லாத்தையுமே ஸ்மால் லெட்டர்ஸில் தான் எழுதுவோம். சிம்பிளில் சொல்லும்போது நார்மலாக இருக்கிற பேருக்கு ஃபஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டர்லையும், அடுத்தது சயின்டிஸ்டோட நேமில் இருக்கிற பேருக்கு ஒரு சிங்கிள் யூனிட் ஃபாலோ பண்ணும்போது சிம்பிள் ஃபாலோ பண்ணும்போது கேபிட்டல் லெட்டரும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் யூ ஹாவ் ஆல்ரெடி ஸ்டடிட் அபவுட் லென்த், mass and time in 7th standard in the lower classes. So now you are going to study about the other base quantities such as temperature, current, amount of substance and luminous intensity. அதாவது நீங்கள் இந்த 8th ஸ்டாண்டர்டில் படிக்க போகிறது என்னென்ன அப்படின்னா வெப்பநிலை, மின்னோட்டம், amount of substance பொருளின் அளவு மற்றும் ஒளியின் செறிவு. In December 1998, the National Aeronautics and Space Administration NASA USA launched the Mars Climate Orbiter to collect the data of Martian climate. அதாவது அமெரிக்கா 1998 டிசம்பரில் ஒரு சேட்டலைட்டை மார்ஸ் கிளைமேட்டை ஆராயறதுக்காக அனுப்புனாங்க. அப்போது 9 months later 9 மாதங்கள் கழித்து on September 23, 1999, the orbiter disappeared while approaching Mars at an unexpectedly low altitude. அதாவது 9 மாதங்கள் கழித்து செப்டம்பர் 23 1993 என்னாச்சு அப்படின்னா அந்த மார்ஸ் கிளைமேட்டிக் ஆர்பிட்டார் காணாமல் போயிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட நெருங்கி வந்துருச்சு. மார்ஸனுடைய கிளைமேட்டை நெருங்கி வந்தபோது அது திடீர்னு காணாமல் போயிடுச்சு. An investigation revealed that the orbital calculations were incorrect due to an error in the transfer of information between the spacecraft's team to Colorado and the mission navigation team in California. என்னாச்சு அப்படின்னா அந்த கொலராடோ மிஷன் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் காணாமல் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்டிகேஷனில் அதில் 2 டீமில் இருந்த கால்குலேஷன்ஸ் தவறாக இருந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க.
என்ன காரணம்னு பார்த்தோன்னா ஒன் டீம் வாஸ் யூஸிங் த இங்கிலீஷ் எஃப்பிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஃபார் கால்குலேஷன். நமக்கு தெரியும் 3 டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் வந்து நம்ம படித்தோம். எஃப்பிஎஸ்னால் ஃபுட் பவுண்ட் செகண்ட் சிஸ்டம். இது வந்து நமக்கு மெட்ரிக் சிஸ்டம் கிடையாது. இது வந்து ஃப்ரெஞ்சு சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். while the other group was using the MKS system of units, அதாவது மீட்டர் கிலோகிராம் செகண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாங்க. அதனால தான் இந்த ஒரு மேஜர் மிஸ்டேக்னால தான் this misunderstanding caused a loss of approximately $125 million. இந்த ஒரு சின்ன தப்புனால $125 மில்லியன் உருவாக்கப்பட்ட இந்த மாஸ் கிளைமேட்டிக் ஆர்பிட்டார் மிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தேங்க்யூ.